வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. எழுத்தாளர் இமயம் அவர்கள் எழுதிய கதைகளிலிருந்து ஒரு கதை. சாவுசோறு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் இந்த கதையை நான் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற அத்தனை கதைகளுமே மிக முக்கியமான கதைகள். சாவுசோறு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஜாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேடி போய் கொள்றாங்க, இல்லை நீயே செத்து போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி அவங்களே ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொல்லப்பட்டோ அவங்களே தானாக போய் இறக்க வைத்தோ இருக்கிறவங்க தான் இன்றைக்கும் பல ஊர்களில் தெய்வமாக வழிபடுறாங்க. என்ன ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன். நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பெண் தெய்வங்கள் இருக்கும், சிறு தெய்வங்கள். அத்தனையும் 90% கொல்லப்பட்டது, இல்லைன்னா அவங்களாக இறந்தது. ஏதோ ஒரு வகையில் தற்கொலை தூண்டுதல்னால, நீங்கள் இப்படி பண்ணி தான் ஆகணுங்கிற தூண்டுதல்னால தற்கொலை செய்யப்பட்ட பெண்களை தான் தெய்வமாக வழிபடுறாங்க. நிறைய பார்த்தாச்சு, நம்ம கம்மங்குழி அம்மன்லேருந்து நிறைய தெய்வங்களை பார்த்தாச்சு. இப்படி இருக்கிற ஒரு ஊரில் தான் நடக்கிற விஷயத்த எழுதியிருக்காரு சாவுசோறுல. பூங்கோதை ஒரு வயசான அம்மா. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு வாட்ச்மேன் கிட்ட கேட்குறாங்க, என் பொண்ணு இங்கே பள்ளிக்கூடத்தில் இருக்குது, அவளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஹம்சவல்லி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அப்படி யாரும் படிக்கிறாங்களான்னு தெரியல, பள்ளிக்கூடம் விட்டு வந்ததையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. படிக்க வரல, என் பிள்ளை வேலைக்கு வந்திருக்கிறா. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்கிறாரு. இல்லை ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி தான் வேலையில் சேர்ந்துருப்பான் அப்படின்னு சொன்னது. அப்படியா, 10-20 நாளைக்கு முன்னாடியெல்லாம் சேர்த்த மாட்டாங்கம்மா, அரையாண்டு பரீட்சை முடிஞ்சு முலாண்டு பரீட்சை நடந்துட்டு இருக்குது, இப்போ முலாண்டு பரீட்சை சமயத்தில் யாரையும் சேர்த்த மாட்டாங்க, நீ எதுக்கு யோசிச்சுக்கோமா, வேறு பக்கம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னது. இல்லை பாருங்கள், எதுக்கு சேர்ந்துருப்பாங்க. இல்லைம்மா அப்படி யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரியும்ல, நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வேறு பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னு. யாருமா எதுக்கு இப்படி வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அந்த உருவம் அந்த பூங்கோதையினோட உருவம் அப்படி இருக்குது. எப்படி அப்படின்னா, கணுக்காலுக்கு மேலே நல்லா தூக்கி கட்டியிருந்த சேலை, மொட்டை தலை, நல்லா அந்த மொட்டை தலையில் உப்பு பூத்து அப்படியே வேர்வை வலிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சட்டை முழுசு அப்படியே வேர்வை கோடாக இருக்குது. தடித்த கருத்த உருவமாக இருக்கிறாங்க. பேந்த விழிச்சுக்கிட்டு நிற்கிறத பார்த்தோனையும் இப்படி வந்து கேட்டு இந்த உருவம் பல்லாம் பார்த்து நம்ம என்ன நினைப்போம், அதே தான் அவர் நினச்சார். ஒரு வேளை பைத்தியமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா யாரம்மா நீ தேடுற சொல்லுமா. இல்லை என் புள்ள தான், அவள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிட்டா, அவள் வந்து வாத்தியார் படிச்சிருக்கிறா, வேலைக்கு இங்கே வந்து சேர்ந்துருப்பாளா என்னமோன்னு தாம்மா. ஏம்மா என்னம்மா நீ பேசுகிற அப்படின்னு. என் புள்ள ஓடி போயிட்டாளுங்க, யாரவா போய் கல்யாணம் முடிச்சிட்டாளுங்க. ஓடி போனவங்க எப்படி உள்ளூருக்குள்ளே வருவாங்களே, நீங்கள் தயவு செஞ்சு வேறு எங்கேயாச்சும் போய் பாருங்கள், இல்லை பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்துருப்பாளா என்னமோன்னு தான் வந்தனுங்க, நீ வேறு பள்ளிக்கூடம் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு 4-5 ஸ்கூலு சொல்கிறார் அந்த வாட்ச்மேன். அது காலையில் போய் கேட்டேன், இது மத்தியானம் போய் கேட்டேன், இது சாயந்தரம் போய் கேட்டேன், எல்லா பள்ளிக்கூடத்தையும் சொல்ல. கடைசியாக ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் சொல்கிறாங்க. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி அங்கே போகிறாங்க. பள்ளிக்கூடம் முடியறதுக்குள்ளே போயிருமா, போகிறாங்க, கிளம்புங்கன்னு சொல்லி கிளப்பிட்டுறாங்க. அவங்க அங்கே போய் இறங்குறாங்க. பூங்கோதை இறங்குனா அதில் வாட்ச்மேன் எல்லாம் இல்லை, உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு அம்மா வர்றாங்க, கமலான்னு நினைக்கிறவங்க பேர். ஸோ அவங்க வந்து இவங்க யார் என்னன்னு கேட்குறாங்க. இல்லை என் பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறாளான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னா. யார் உன் பிள்ளை பேர் என்னன்னு கேட்கங்காட்டி, என் பிள்ளை பேர் இது, அவள் வாத்தியார் படிச்சிருக்கிறா, இங்கே வர்றேன். இல்லையே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் யாரும் இங்கே வந்து சேரலிங்களேம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படியா, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் இவங்களை பார்த்ததே ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. எதுக்கு இப்படி தேடுறீங்க அப்படின்போது, என் பிள்ளை இப்படி ஓடி போயிட்டா, அவள் வாத்தியார் படிச்சிருக்கிறான், இங்கே இது வந்துருப்பாளோ என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதே மாதிரி சொல்கிறேன், எப்படியுமா ஓடி போனால் கொஞ்ச நாள்லேயே உள்ளூருக்குள்ள வருவாங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு தானே வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, இல்லை இருக்கிறாங்களான்னு எதுக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காடுறாங்க. சரி நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உட்காருங்க, பொறுமையாக உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க அவங்க. எப்பவுமே நமக்கு வந்து யாருமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதலுக்கு காதுகளை கொடுத்தா மட்டும் போதும். நம்ம கஷ்டத்தை சொன்னால் மட்டும் அதுக்கான தீர்வு யாரும் சொல்ல தேவையே இல்லை. அப்படி ஒரு காதுகள் வந்து இது வரைக்கும் பூங்கோதைக்கு கிடைக்கலையோ அப்படின்னு நினச்சி, ஏன்னா கமலாவோட உட்காந்து அத்தனையும் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அங்கே ஹெல்ப்பருக்கு இருப்பாங்க இல்லையா, கூட்டுறதுக்கு, அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு, பேப்பர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி ஹெல்ப்பர் ஸ்கூலில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பர் இவங்களோட மரத்துக்கு கீழே வந்துக்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வரல. இவங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்குது, ஒரு வேளை பைத்தியமாக இருக்கும்னு இவங்களும் நினைக்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு. என்ன தான் ஆச்சுமா அப்படின்னு, என் பிள்ளை இப்படி ஓடி போச்சு, அவளை தேடி தான் வந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. முதல்ல அவங்க நம்பலை. ஆனால் என் மடியில் நகையை பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அலையிற என் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஓகே உண்மையே என்னவோ நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. சரி கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணி குடித்தாங்க. தண்ணி கையிலேயே தொடாமல் இவங்க பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி
பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தா, கடைசி பரீட்சை எழுதும்போது ஓடி போயிட்டா. பள்ளிக்கூடமா அப்படின்னு இல்லை, காலேஜில் படிச்சுட்டு இருந்தா, கடைசி பரீட்சை இந்த டீச்சருக்கு படிப்பாங்கள்ல அதில் படிச்சுட்டு இருந்தா, கடைசி பரீட்சை எழுதும்போது அவனோட ஓடி போயிட்டா அப்படின்னதையும், ஓ அப்படியா, சரி அவங்க யாரோட தான் போனா அப்படின்னா, போட்டோ எடுக்கிற பையனோட ஓடி போயிட்டா அப்படின்னதையும், யார் அப்படின்னு கேட்குறாங்க. போட்டோ எடுக்கிறவன். அவன் அவன் எங்கே காலேஜுக்கு போன மாதம்தான் குரூப் போட்டோ எடுக்க வந்தானாமா, அவங்களோட பழகி ஓடி போயிட்டா. என் பிள்ளை தலையே நிமிராது, எங்கே போனாலும் யார் கூடயும் பேச மாட்டா, ஒரு 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 ஃப்ரெண்டு கூட கிடையாது அவளுக்கு. அப்படியே பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. இவங்க வந்து கடையை போய் அடித்து நொறுக்கிட்டாங்க. இந்த கடையில் அந்த பையன் வேலை தான் பார்த்துருக்குறான். கடைக்காரங்க கேஸ் கொடுத்து அந்த கேஸுக்கு அலைஞ்சு அந்த கேஸுக்கு பணமெல்லாம் அழுது, பிள்ளையும் போய் பணத்தையும் எழுதி, இவங்க என் பசங்க 2 பேரும் கொலை வெறியில் இருக்கிறானுங்க, எங்கே பார்த்தாலும் அடித்து கொண்டுருவானுங்க, என் வீட்டுக்காரன் அதுக்கு மேலே கொலை வெறியில் இருக்கிறான், நான் பெற்றுட்டேனே, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி என் பிள்ளையை பாதுகாத்து தானே ஆகணும், எப்படியாவது அவளை பார்த்து இதை கொடுத்துர்லான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கடைக்காரங்களை எல்லாம் அடித்து இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு இந்த பையனோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவள் தூக்கு போட்டு செத்து போயிட்டா அப்படின்னது. ஏமா இதுக்கெல்லாம் தூக்கு போட்டு செத்து போவாங்களா, கம்முன்னு இருந்திருக்கலாம்ல, எப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல, எப்படி பையன் மந்திரத்தானே போகிறான், இல்லை நடந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா ஏன் தூக்கு போட்டு செத்தாங்கன்னு நீ தெரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லி பூங்கா சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்காட்டி, அதுக்கு முந்தின நாள் எங்கள் ஆளுங்கள்லாம் போய் சண்டை போட்டு அவன் முளைய அறுத்து போட்டாங்க அப்படின்னதையும், அடப்பாவத்தே அப்படியே பண்ணி போட்டாங்க. ஆமாம், அப்படி பண்ண உசுரோடு இருப்பாங்களா ஆராய்ச்சி, அடாட ஏன்னா எங்கேயுமே கேட்காத மாதிரி இருக்குது, எதுக்கு அப்படி அறுத்தாங்க அப்படின்னு. ஆமாம், அப்படி பண்ணால் அப்படித்தான் எங்கள் ஊரில் அறுப்பாங்க அப்படின்னதையும், இதுக்கு முன்னாடி 2-3 தடவை அப்படித்தான் அறுத்தாங்க, அதனால தான் நான் என் பிள்ளையை பார்க்கணும்னு நினைக்கிறேன், எப்படி என் பிள்ளையை பணமாக தான் உள்ளே வர வைக்குவாங்க, உசுரோட ஊருக்குள்ளே வர வைக்க மாட்டாங்க, அவன் முளையும் அறுத்து போடுவாங்க, அவன் வசதியாக அறுத்து போடுவாங்க, இன்னும் இப்படியும் கூட நடக்குதா ஊரில் அப்படிங்காட்டி, ஆமாம் எங்கள் ஊரில் அப்படித்தான் நடக்குது, அவள் வந்தான்னா அப்படித்தான் நடக்கும், அதனால தான் அவளுக்கு ஒப்படைச்சு அவளைக்காவது கங்கானான இடத்துக்கு போக சொல்லிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னதையும், ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே அவள் சொல்கிறாங்க, பொம்பளைக்கு முளையிலையும் மசுரலையும் தானே வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? பூங்கோதை. சொன்ன உடனே இவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க, இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி. இப்படி நடந்திருக்குதே, இப்படி ஒரு தடவை இந்த காலனிக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு போகலாம்னு அவள் போயிட்டா. அவளை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நீயா செத்து போறியா இல்லை நாங்கள் கொல்றோமான்னு கேட்டாங்க. அவளாக போய் அந்த செங்கல் சூளை எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே இறங்கிட்டான். ஆமாம், எங்கள் ஊரில் நடந்துச்சு. அவளை இன்றைக்கி சாமியாக நாங்கள் வந்து கும்பிட்டுருக்குறோம் இன்றைக்கி வரைக்கும் கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படித்தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான், இதை படிக்கும்போது தான் தோல் சீலை போராட்டம் ஞாபகம் வந்தது. பெண்கள் மீது தொடர்ந்து வன்மமாக பார்க்கப்படுறது, ஆண் இதை செய்யும்போது அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குதான்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு பெண் செய்யும்போது இவ்வளவு வன்மமாக இந்த சமூகம் ஏன் பார்க்குது அப்படிங்கிறத இந்த கதையை படிக்கும்போது உண்மையாலுமே பதறுது. இந்த கதையை நான் ஒரு 10% தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 20-25 பக்கங்கள் இருக்கிற கதை. இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கும், அதனால தான் வந்து நான் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். நான் எங்கள் அப்பன் செத்தப்போ கூட மொட்டை போடலை, ஆனால் அவள் போன அன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவளை வந்து கருப்பு கழித்து மொட்டை போட்டுவிட்டா. 16வது நாள், அவள் போய் 20 நாள் ஆச்சு, 16வது நாள் அவளுக்கு வந்து காரியம் கூட பண்ணிட்டோம். இவ்வளவு கோவமாக இருக்கிறானுங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு அழுகுறாங்க. அது வரைக்கும் அவன் கேட்டுட்டு இருந்தா, அவங்களுக்கு வந்து இந்த மார்பை அறுக்கிறது, முடியை அறுக்கிறது அதெல்லாம் கேள்விப்பட்டதையும் இன்னும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது. அவள் எங்காவது சீக்கிரம் இங்கே கண்ணில் படாமல் இருந்துட்டா சரி, ஊரே திரண்டு அவளை வந்து வழி பண்ணிடும், அப்படி இல்லைனாலும் என் மவனும் என் வீட்டுக்காரரும் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. அந்த கமலாவுக்கு ரொம்ப பயமாக ஆயிடுச்சு, யாராவது தேடி வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலமையில நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப தப்புமா, கிளம்புங்க, வீட்டுக்கு போய் சேருங்க, முளைய அறுத்துட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சேதி கிடைச்ச தான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் ரோட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப பதப்பதப்போட சொல்லுது. புருஷனும் என் பசங்களும் என் பிள்ளைய வவுத்தில் வச்சுருந்தானுங்களா, அவளுக்கு பீ மூத்திரம் அள்ளி போட்டானுங்களா, அவளுக்கு பால் கொடுத்தானுங்களா? கிடையாதே. யார் வவுத்துலேருந்து பிறந்து பூமியில் விழுந்தா? என் வவுத்துலேருந்து தானே. அவளை அவனுங்க உசுரை கொடுத்தானுங்களா? எதை கொடுத்தானுங்க? நான் தானே சீவி விட்டேன், சிங்காரிச்சு விட்டேன், சீலை கட்டி விட்டேன், தீட்டு துணி அலசி கொடுத்தேன், நான் கருமாதியை நான் தானே செஞ்சேன், அதனால தான் அலையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஒரு கதை வந்து படிக்கும்போது ரொம்ப மனசை அறுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம ஒரு கதையை வாசிக்கும் போதே அந்த கதையோட மையக்கரு என்ன அப்படின்னு புரிஞ்சிடும். இந்த கதையோட மையக்கரு
ஆணவ கொலை. இந்த மாதிரியான ஆணவ கொலை சார்ந்த ஏராளமான கதைகளை நான் படிச்சிருக்கேன். அதில் முக்கியமாக நான் சொல்கிறது இதே எழுத்தாளர் எழுதிய பெத்தவன் அப்படிங்கிற கதை. அதுவும் மிக முக்கியமான கதை. எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் எழுதிய துண்டிக்கப்பட்ட தலையில் சுடிய ரோஜா மலர் உட்பட ஏராளமான கதைகள் இந்த மாதிரியான கருவை மையமாக வச்சு வந்த கதைகள். அந்த பெண்ணை கொன்னுட்டா அவங்களோட எல்லாமே தீந்துடுற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இன்றும் கிராமப்புறங்களில் இப்படியான கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளவு அப்பட்டமாக ஒவ்வொரு எழுத்தாளரும் தொடர்ந்து தங்களுடைய கதைகளில் பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த கதையை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வாசித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன்.